இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை நீதிமொழிகள் 2:11. நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிட்டதா? ஒரு நல்ல யோசனை நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும். ஒரு தவறான முடிவு அதை சிதைக்கும். எகிப்தில் இருந்தபோது யோசேப்பு ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார். பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. 7 நல்ல ஆண்டுகள், அதற்கு பிறகு 7 பஞ்சத்தின் ஆண்டுகள் வரும் என்று. அந்த கனவின் அர்த்தத்தை யோசேப்பு தெளிவாக புரிந்து கொண்டார். அவர் ஒரு நல்ல யோசனையை சொன்னார். நல்ல ஆண்டுகளில் அதிகமாக விளையும் தானியத்தை சேமித்து வையுங்கள். பஞ்சத்தின் ஆண்டுகளில் அதை பயன்படுத்தலாம். பார்வோன் அவன் புத்தியை பார்த்து அந்த திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தினார். 7 நல்ல ஆண்டுகளில் எகிப்தில் நிறைய தானியத்தை சேமித்து வைத்தார்கள். பின்னர் பஞ்சம் வந்தபோது மற்ற நாடுகள் துன்பப்பட்டாலும் எகிப்தில் உணவு இருந்தது. பல மக்களும் யோசேப்பின் குடும்பமும் சேர்த்து உயிர் தப்பினார்கள். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சூழ்நிலைகள் அல்ல. பல நேரங்களில் அது நம்முடைய முடிவுகள் தான். தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். ஆனால் அவர் நேரடியாக எப்போதும் தடுக்க மாட்டார். அவர் நமக்கு நல்யோசனை மற்றும் புத்தி கொடுக்கிறார். ஒரு தவறான முடிவு ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையை சிதைக்க முடியும். ஆனால் ஒரு சரியான முடிவு நம்மை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். தேவனின் சத்தத்தை கேட்டவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். கேட்காதவர்கள் சிக்கலில் விழுந்தார்கள். இன்று தேவன் உங்களிடத்தில் சொல்லுவது, நான் உங்களுக்கு புத்தியை கொடுக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பாதுகாப்பு உங்களை தேடி வரும் என்று. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்களுக்கு நல்ல யோசனைகள் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், பாதுகாப்பு வரும். ஆண்டவரே பதறாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட ஆசீர்வாதத்தை இழக்காதபடிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல யோசனைகளை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தெளிந்த புத்தியை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே சோத்திரம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து இந்த வீட்டை கட்டும்படியாகவும் எங்க வாழ்க்கையை கட்டும்படியாகவும் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களை கட்டும்படியாகவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே அநேகரை தொடும்படியாக ஜெபிக்கிறாப்பா. நல்ல யோசனைகளை நீர் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. எனக்கு புத்தி இல்லையே என்று சொல்லி தன்னைத்தானே ஆண்டவரே அப்பா வரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல யோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளால் அந்த குடும்பங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளால் உறவுகள் கட்டப்படணும் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அப்படியாக எங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆண்டவரே. எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி பகுத்தறிகிற அறிவையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வருகிற ஆபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளுகிற நல்ல அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தகப்பனே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.